வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரியர் எக்ஸாம் ஹியரிங் டேட் வந்து November 30 அப்படின்றது உண்மையாக ஃபேக் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அரியர் கேஸ் ஹியரிங் வந்து November 20 வர மாதிரி இருந்தது. அடுத்து வீடியோ கான்ஃபரன்ஸில் பசங்களாம் நுழைஞ்ச நாள் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா வந்து தள்ளி வச்சாங்க. திருப்பி 24 வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 25, 26 அப்படியே வந்து நிவர் புயலின் காரணமாக தள்ளி வச்சுட்டு இருந்தாங்க. பட் நேற்று நடக்கும்னு பார்த்தோம். பட் நேற்று சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஹாலிடே அப்படின்றனால வந்து நாளைக்கு வந்து நம்மளுடைய ஹியரிங் கேஸ் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் அஃபிஷியலாக வந்து இன்னும் எதுவும் வந்து அவங்க கோர்ட்டு அந்த வெப்சைட்லேன்னு எதுவும் சொல்லலை. பட் நாளைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அப்படி அதிகமாக இருக்குது. அப்படி வர மாதிரி இருந்தால் நம்ம காலையிலே நம்மளோட வந்து ஒரு முடிவு ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும். அரியர் ஆல் பாஸா இல்லையா, அதுக்கு வந்து யூஜிசி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல. பட் தமிழக அரசோட நிலைப்பாடு வந்து நான் சொன்னது ரைட்டு தான், இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை, யூஜிசி விதிமுறைகள் உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நாளைக்கு எதுவும் வரத்துக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.